அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சஞ்சீவினி தியானத்தினுடைய 11ஆம் நாளில் இருக்கும். மாதங்கி அம்மாவின் அருளாலையும் குரு வித்ரேஷிவ் அவர்களின் வழிகாட்டுதலில் உருவான இந்த தியானத்தை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்காக குருஜி ப்ரேயர்னால் என்ன, அதன் மகத்துவம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்காக பகிர்ந்துக்க போகிறாரு இன்றைய ப்ரேயருக்கு அப்புறம். ஸோ இன்றைக்கும் பல பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி. அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். அவங்க மட்டுமல்லாது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் உடலளவிலும் மனதளவிலும் மிகுந்த சக்தி வாய்ந்த மனிதராக மாறி இந்த சூழலை விட்டு வெளியே வரணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். இன்னைக்கு ப்ரேயருக்குள்ளே போகலாம். சஞ்சீவினி தியானம். இது ஒரு அற்புதமான, மிக சக்தி வாய்ந்த ஒரு தியானம். இந்த தியானம் எப்படி செய்வது? சஞ்சீவினி தியானத்தை செய்வதனால் மிக முக்கிய பயமான மரண பயம் நீங்கிவிடுகிறது. பிராணசக்தி மேலோங்கி நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது அந்த இறை அருளே அவனுக்கு கிடைத்து அந்த அருள் மூலியமாக அவனுடைய ஆரோக்கியம் உச்சகட்டத்தை அடைகிறது. இப்போ இந்த சக்தியை அவன் உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அவன் அன்போடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு தியானமாக விளங்குகிறது. இந்த தியானம் ரொம்ப எளிமையானது, சக்தி வாய்ந்தது. இது 2 நிலையில் நாம் செய்ய போகிறோம். இந்த தியானத்தை செய்வதற்கு முன்னாடி முதல்ல அந்த மாதங்கி தாயினுடைய ஒரு படத்தை வைத்து கொள்ளலாம். ஏதோ ஒரு விளக்கு, அது சின்ன விளக்கு, காமாட்சி விளக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி இந்த தியானத்தை தொடங்கினால் மிக உசிதமானது. அடுத்தது ஒரு கிளாஸில் தண்ணி உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. மாபெரும் சக்தியான அந்த நீர் அங்கே இருக்க வேண்டும். இது வடக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ந்து கொண்டால் மிக சக்தியாக இருக்கக்கூடியது. இப்போது அர்த்த சித்தாசனத்தில் உட்காரலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஆசனம் சுகமாக உட்கார முடிகிறதோ அந்த ஆசனத்தில் உட்காருங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், தலை கொஞ்சம் நேராக இருக்கணும், கண்ணை மூடி உட்கார்ந்து இந்த தியானம் 2 நிலையில் நடக்கும். முதல்ல ஒரு மந்திரம் உச்சரிப்போம். இந்த மந்திரம் பயத்தை நீக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மாதங்கியினுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரம். இந்த கோயிலுக்கு போனால் பயபக்தியோடு சாமி கும்பிட்டுட்டுவான்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரத்தனம். ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்தால் பக்தி இருக்காது. பயம்தான் மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். எப்போ ஒரு மனிதனுக்கு பயம் நீங்குகிறதோ இப்பொழுதுதான் பக்தியே பிறக்கும். ஸோ அதனால் முதல் 5 நிமிடம் இந்த மந்திரத்தை உச்சரித்து நமக்குள்ளே இருக்கிற பயத்தை அது போக்கிவிடும். இப்பொழுதுதான் தெய்வத்துக்கு மேலே நமக்கு ஒரு அளவு கடந்த பக்தி உண்டாகிறது. அதுக்கப்புறம் 10 நிமிடம் மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த சுவாசம்னா என்ன? உள்மூச்சு, வெளிமூச்சு, இவ்வளோதான். இது ஏற்கனவே போயிட்டுருக்குது இல்லை குருஜி, நான் என்ன செய்ய போகிறேன்? ஏற்கனவே போயிட்டுருக்கிறத கான்ஷியஸாக நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்வோம்? கொஞ்சம் ஆழமாக மூச்சு எடுக்க வேண்டும். இன்ஹலேஷன் பண்ணும்போதும் சரி, எக்ஸைல் பண்ணும்போதும் சரி, முதல் கண்டிஷன் அதை ஆழமாகவும், அதாவது டீப் இன்ஹலேஷன் அண்ட் டீப் எக்ஸலேஷன், இது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் மெதுவாக எடுக்க வேண்டும். மெதுவானா எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக இன்ஹேல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெதுவாக. உங்கள் அளவுக்கு மீறி செய்ய வேண்டாம், உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு மீறி செய்ய வேண்டாம்.
உள்ளே எடுக்கும்போது முழுமையாக மெதுவாக உள்ளே எடுத்து வெளியில் விடும்போது முழுமையாக மெதுவாக இந்த சுவாசத்தை வெளியில் விடணும். மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூச்சை உள்ளே எடுக்கும்போது இந்த பிராணசக்தி உள்ளே வருகிறது. அந்த மூச்சுக்குள்ளே உயிர் சக்தி உள்ளே போகிறது. இந்த உயிர் சக்தி தான் நம்மளை ஒவ்வொரு கணமும் காப்பாற்றி கொண்டிருக்கு. இது உள்ளே வர்றது இறைவனோட செயலில் நடக்குது. சாப்பாட்டினால மட்டும் உயிர் வாழலை, முக்கியமாக சுவாசத்தினால தான் நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க. அதனால தான் சுவாசம் நின்று போனால் இறந்து விடுகிறார்கள். இன்றைக்கி இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இதெல்லாம் அந்த சுவாசத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே தான் உயிர் சக்தி இருக்குது. உள்மூச்சு எடுக்கும் பொழுது எனக்கு இந்த உயிர் கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே எடுங்கள். வெளியிலே விடும்போது இந்த மாபெரும் சக்தியை இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். உயிரை கொடுத்து உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள். இது நீங்கள் மனசில் நினைக்கிறதில்ல. உள்ளே எடுக்கும்போது நான் தேங்க் பண்ணணும், நன்றி சொல்லணும், அப்படி இல்லை. ரெண்டுமே ஒரு உணர்வு. உள்ளே எடுக்கும்போது நன்றி என்ற ஒரு உணர்வு, வெளிமூச்சு விடும்போது அன்பு என்ற இந்த சக்தியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. சரி, இந்த இரண்டு உணர்வையும் நான் செய்வதற்கு ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நீங்கள் கையை தொடை மேலே வச்சு உட்காந்துருக்கிறீங்க. இப்போ சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது இந்த ரெண்டு கையை எடுத்து உங்கள் கையை கூப்பி அந்த இறைவனை எப்படி நம்ம கடவுளை வணங்குவோமோ ரெண்டு கையையும் கூப்பி உங்கள் நெஞ்சு பகுதியில் கொண்டு வந்து ரெண்டையும் ஒரு சேர்த்து எனக்கு உயிர் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக அந்த சுவாசத்தோடு அந்த கையை கொண்டு வந்து கும்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு வந்துவிடும். வெளிமூச்சு விடும்போது அந்த கையை விரித்து அப்படியே அந்த கிடைத்த சக்தி மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. அப்போது அந்த கையை எடுத்து அப்படியே விரிந்து உலக மக்களுக்கு தூவுற மாதிரி கையை விரித்து கீழே கொண்டு செல்லுங்கள். மறுபடியும் உள்மூச்சு எடுக்கும்போது விரிந்த கைகளை மறுபடியும் கொண்டு வந்து கும்பிடலாம். மறுபடியும் வெளிமூச்சு விடும்போது கைகளை விரித்து அத்தனை பேருக்கும் அந்த சக்தியை அன்போடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதை நீங்கள் செய்யும்போதே உங்களுக்குள்ள இன்ஹேல் பண்ணும்போதும் நன்றி உணர்வும், எக்ஸேல் அதாவது வெளிமூச்சு செய்யும்போது அன்பு என்ற உணர்வும் தானாக வந்துவிடும். இப்போது முதல்ல இந்த மந்திரம் உச்சாதனையை செய்யலாம். நீங்களும் இது கூடவே சேர்ந்து உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்ல சுவாசத்தை உள்ளே எடுத்துட்டு ஒரே மூச்சில் உச்சரிக்கணும். இது இவ்வளோ மெதுவாக உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய சுவாசம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் வேகமாக உச்சரிக்கலாம். அதாவது ஒரே சுவாசத்தில் இந்த முழு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே போக வேண்டும். முதல் 5 நிமிடம். ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா. ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா. ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா. ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா. ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா. ஆம் ஹ்ரீம் மாதங்கி பரிசாரிகே மம பய விக்னாபதாம் நாசம் க்ரூ க்ரூ டக 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 ஹூம் பட் ஸ்வாஹா.
ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। ॐ ह्रीं मादङ्गी परिसारिके मम भयविघ्नापदां नाशं क्रू क्रू ठग 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 हुं बट् स्वाहा। இப்போ உங்களுடைய சுவாசத்தை ஆரம்பிக்க போகிறோம். பயம் நீங்கி மிக சக்தியான மனிதராக இருக்கிறீர்கள். இப்போ உங்க இரு கைகளையும் கூப்பி உள்மூச்சு நீங்க எடுக்கும்போது நன்றியோட உள்மூச்சு எடுக்கலாம். அந்த இறை சக்திக்கு நன்றி கூறி அப்படியே இரு கைகளையும் கூப்பி வணங்கலாம். வெளிமூச்சு விடும் பொழுது இந்த சக்தி அனைத்தையும்
இந்த உலக மக்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு, மிகுந்த அன்போடு இந்த சக்தியை உலக மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். With an exhalation, inhale with tremendous gratitude, and exhale. Share your love with the entire world. Keep going. Inhale with tremendous gratitude, and exhale. Share your love with the entire world, especially those people who are suffering. நீங்க நன்றியோடு செய்யக்கூடிய உள்மூச்சினாலும் சரி, அந்த சக்தியை அன்போடு பகிர்ந்து கொள்ளும் போதும் சரி, மிகப்பெரிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். Feel the energy in your body. The divine blessing is there with you. Do it gently, with full of joy, and in a very relaxed manner. இது ரொம்ப மென்மையா, ஆனந்தமா, ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. இந்த சுவாசத்தை, அதன் மூலியமாக பிராண சக்தியை கொடுத்த அந்த இறைவனை வணங்கிக் கொண்டே இரு கைகளையும் கூப்பி உள்மூச்சு, திரும்ப இரு கைகளையும் விரித்து கிடைத்த இந்த சக்தியை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுடன் அன்போடு பகிர்ந்து கொள்ளும் போது வெளிமூச்சு. நன்றியோடு உள்மூச்சு, அன்போடு வெளிமூச்சு. தொடர்ந்து செய்யலாம். ஞாபகம் இருக்கட்டும்,
இது உணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு தியானம், அறிவோடு அல்ல. உங்களுடைய உணர்வு தான் முக்கியம். இந்த சுவாசம்தான் நம்ம உயிரை காப்பாற்றி கொண்டிருக்குது. அதற்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே உள்மூச்சு எடுங்க. கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சுவாசம்தான் பிரச்சனை. அவர்களுக்கு கிடைக்காத அந்த மூச்சு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நன்றி கூறுங்கள். வெளிமூச்சு விடும் பொழுது இந்த பிராணசக்தியை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்குள்ளே எவ்வளவு அன்பு இருந்தால் இந்த உயிர் சக்தியவே நீங்க பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு இந்த இறைவன் அளித்துக் கொள்வார். Inhale with the feel of gratitude and exhale with the feel of love, slowly and deeply. Inhale slowly and deeply. Exhale slowly and deeply. இப்போ you can slowly stop your breathing process. கண் திறக்க வேண்டாம். மூச்சு பயிற்சியை மட்டும் நிறுத்திக்கலாம். Let the breath go on its own accord. அப்படியே அந்த உள்மூச்சு வெளிமூச்சு தானாக செல்கிறது. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை கவனிங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த சுவாசம் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த உள்மூச்சை பாருங்க. அதுக்குள்ளே உயிர் சக்தி உங்களுக்குள்ளே வருகிறது. அதை நன்றியோடு பாருங்க. வெளிமூச்சு உங்களுடைய அன்பை பகிர்ந்துக்கலாம். இப்போ தானாக நடக்குது. ஜஸ்ட் ஃபீல் த gratitude and love.
just look at it and just feel it. You don't do anything, just watch it. இப்போ மெதுவாக உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கண் திறக்கலாம். ஸ்லோலி, வெரி ஸ்லோலி, you can open your eyes, please. இப்போ you have finished the சஞ்சீவினி தியானம். இப்போ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நீர், அது நீரல்ல, மிக சக்தி வாய்ந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம், அல்லது இறைவனோட அருளை பெற்ற தீர்த்தம்னு சொல்லலாம். அதை நீங்கள் உடனடியாக அதை குடிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். குறிப்பாக உங்கள் பேஷண்ட்டு இல்லை யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் அதை கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம். அதுக்குள்ளே மாபெரும் பிராணசக்தி, இந்த எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த பிராணசக்தியும் அதற்குண்டான மருந்தும் அது மாறி இருக்கிறது. நீருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. எதை நான் விரும்பி கேட்கிறேனோ அதுவாகவே, அந்த சக்தியாகவே மாறக்கூடிய தன்மை நீருக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இந்த அற்புதமான இந்த சஞ்சீவினி தியானத்தை நீங்கள் செய்ததினால் இந்த உலகத்துக்கே நன்மை செய்திருக்கிறீர்கள். இதனால் இந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். யூ பிகம் அ பகவான். இதை தொடர்ந்து நாம் செய்யலாம். இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப 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 சக்தியானது. இந்த நேரத்தில் இயற்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதனால் இந்த நேரத்தில் எத்தனை பேர் நாம் கூடியிருந்து செய்கிறோமோ அத்தனை இது சக்தியோட ஒரு பெரிய சக்தி பிளம்பாக மாறி உங்கள் வீட்டை மட்டும் இல்லை, உங்கள் தெருவை மட்டும் இல்லை, இந்த ஊரை மட்டும் இல்லை, இந்த நாட்டை மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிர்வையே மாற்றும். நிறைய பேர் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், குருஜி இது மற்ற நேரங்கள்லேயும் பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். நேரம் இன்னும் அதிகமாக செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த நேரத்தில் செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம், மிக சக்தியான ஒரு நேரம். ஸோ இந்த நேரத்தில் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். இது போக நீங்கள் வேறு நேரத்துலையும் நீங்கள் செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம். சந்தியா வேளையில் செய்யலாம், பிரம்ம முகூர்த்தத்திலும் செய்யலாம். ஆனால் இந்த நேரத்தில் கட்டாயம் நாம் எல்லாம் கூடியிருந்து செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ தேங்க்யூ குருஜி. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம சிறு வயதிலிருந்து பெரும்பான்மையானோர், இதுவும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை பற்றி உங்ககிட்ட
சொல்லணும்னா முதல்ல இந்த 2 வார்த்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சஞ்சீவினி பிரேயர். ஓகே, சஞ்சீவினி அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் உயிர் காக்கும் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் உயிரை காக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஓகே, அடுத்தது அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம். இது 2க்கும் அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ப்ரேயர்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ரேயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோன்றது என்னென்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நாம் ஏதோ ஒன்று கேட்குறோம். இதுதான் உங்கள் மனதில் தோணுது. சரி, அதாவது கடவுள் அப்படின்னு சொல்கிறது படைத்தவன் என்று சொல்கிறோம். படைத்தவன் ஒரு புறம் இருக்க, படைப்பு, நான் படைப்பு உருவாக்கியிருக்கிறார். அப்போது இந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய நான் படைத்தவன்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம். ஓகே, அதுதான் ப்ரேயர்னு நாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக அது இல்லைங்க ப்ரேயர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடவுளை பற்றி சொல்லும்போது தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு சொல்கிறாங்களா. அப்போது ஒரு தூணில் இருக்கார் துரும்பில் இருக்காருன்னா நமக்குள்ளே இருக்க மாட்டார் அவர், இங்கேயும் இருக்கார் தானே. அப்போது இதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார் அவர், உங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார், இப்போ இருக்கார். ஐயோ ஏன் குருஜி அப்போது எனக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இதற்கு காரணம் என்னென்னா அறியாமையில் இருக்கீங்க, புரியவில்லை. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற விஷயத்தை நான் உணரவில்லை. அது உணராதனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய சக்தி படைத்தவனே உங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு இப்போ தெரியவே இல்லை. சரி, அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்குள்ளே ஒரு சில ஆட்டிடியூடு தான் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் அபவுட் யூ டூயிங் சம்திங். நீங்கள் ஏதோ ஒன்று செய்தால் அந்த கடவுளை உங்களுக்குள்ளே பார்க்க முடியுமா? அப்படி இல்லை. இது ஒரு ஆட்டிடியூடு, இது ஒரு குணம். உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோதாங்க மிகப்பெரிய விஷயம். சரி, இந்த ஆட்டிடியூடு மாற்றும்போது இதை நான் உணர்ந்துட்டீங்க, அப்போ கடவுள் உள்ளே இருக்கார் இல்லை, அப்படி அதுவே தப்பு. அப்போ கடவுள் உள்ளே இருக்காருன்னா அப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், பக்கத்தில் கடவுள், 2 பேரும் இங்கே இருக்குமா? கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு படி போகிறேன், நீங்கள் உண்மையிலேயே கிடையவே கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார். ஐயோ என்ன குருஜி சொல்கிறீங்க, இப்போ நான் இல்லையா? கிடையாது. அப்போ நான் தானே இங்கே உட்கார்ந்துருக்கேன். இது ஒரு அறியாமை, இது ஒரு புரிதல் இல்லாதனால உங்களுக்கு அப்படி தோணுது. நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். நான் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் அப்படி ஒன்று அங்கே கிடையவே கிடையாதுங்க. அப்போ இது எப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, மனிதன் எப்பொழுதெல்லாம் அறியாமையில் இருக்கிறானோ இந்த நானுங்கிற அகங்காரம் வந்துவிட்டது. எப்போ இந்த நானுங்கிற அகங்காரம் வந்துருச்சோ அந்த ஆள் உள்ளே மறைஞ்சிருவார். அந்த படைத்தவன் உள்ளே போய் மறைந்து விட்டான். ஆனால் உள்ளே தான் இருக்கான், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த ப்ரேயருக்கு வர்றேன். இப்போது ப்ரேயர்னால் என்ன அப்படின்னா, என்னுடைய அகங்காரத்தை கீழே தூக்கி போட்டு, என்னை தூக்கி நான் கீழே போட்டுட்டேன், நான் ஒருத்தன் அங்கே இல்லாமல் போயிட்டா அப்போ எது மிச்சம் இருக்குன்னு பார்த்தா அந்த ஆள் அங்கே இருக்கார். இப்போ அவரே உள்ள இருந்து அவர் கூட ஒரு தொடர்பு ஃபஸ்ட்டு உண்டாகி அதுக்கப்புறம் அவராகவே உள்ளே மாறிடுச்சு, அந்த சக்தியே உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா முடிச்சு போச்சுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சக்தியாக மாறிடுவீங்க. ஸோ முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கங்க, ப்ரேயருங்கிறது யாரோ ஒருத்தர் அங்கே படைத்தவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், அப்பா சாமி என்னையை காப்பாற்றுப்பா, என்னை இந்த உயிர் இந்த கொரோனாவிலேருந்து என்னை காப்பாற்று, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்டாலே ஒரு முட்டாள்தனம் என்று சொல்கிறேன். கடவுள் பார்க்குறான், டேய் நானே உள்ளதானே உட்கார்ந்துருக்கேன், நீ அதை மறந்து போயிட்டியேடா, நீ என்கிட்ட இருந்து பிரித்து தனியாக போய் நின்றுக்கிட்டு என்கிட்டயே கேள்வி கேட்குறியே, அட முட்டாளே, நானே நீயாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். குருஜி இது வெறும் வார்த்தையாக இருக்கே, இதை நான் எப்படி உணர்வது? அதை எப்படி உணர்றது அப்படின்னா, இட் இஸ் an attitude. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு குணம். இதுக்கு இந்த உணர்வை உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஒரு சில நிலைப்பாட்டுக்கு வரணும், சில மாற்றங்கள் வரணும். இந்த மாற்றம் எப்படி நடக்கும்? முதல்ல உங்களுக்குள்ள அந்த பயம் வந்துருச்சு. இந்த பயம் ஏன் வந்தது? அறியாமையினால் வந்திருக்கு, புரியல். எவனோ ஒருத்தன் அங்கே இருக்கான், சக்தியான ஆள், நான் சின்ன ஆள், நான் இங்கே தனியாக இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, நான் என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள பயம். அடமுட்டாலே, அந்த ஆள் அங்கே இல்லை, அவர் உள்ளேயே தான் இருக்கார் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வருவதற்கு இந்த பயம் ஒரு தடையாக இருக்கிறது. இந்த பயம் ஏன் வந்துச்சு அப்படின்னு அதோட மூலத்தை போய் பார்த்தோம்னா, அங்கே அகங்காரம் உட்கார்ந்து கொண்டு இருக்கு. அதாவது நான் ஒன்று தனியாக பிரித்து பார்க்குறேன், என்னை பிரித்து விட்டேன், இது ரெண்டும் ஒன்றா இருந்துச்ச பிரிவினையை உண்டு பண்ணி விட்டேன். இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நீ அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட எதையுமே கேட்க வேண்டாம். இந்த பிரிவினை எப்பொழுது ஒன்றாக மாறிவிட்டதோ அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு. அவரும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான், அது உள்ளேயே இருக்கிறது. அப்போது இந்த அகங்காரத்தை தூக்கி போடணும். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நான் என்ற அகங்காரத்தை எப்போ ஒருத்தன் கீழே போடுறானோ இவனுக்குள்ளே பெரிய சக்தி வந்துவிடும். இந்த பாட்டு பாடுறவன், டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ ஒரு பெரிய சிங்கர் இருக்கார், அவர் பாடும்போது அப்படியே ஆனந்தமாக பாடுறார். அப்போ நம்ம சொல்கிறோம், பார்ப்பா எப்படி பாடுறாருப்பா, கடவுளே அவருக்குள்ளே இருந்து பாடுறாருன்னு சொல்கிறோம். அந்த பாடும்போது அவருக்குள்ளே என்ன நடக்குதுன்னா தன்னை மறந்து பாடுறாருன்னு சொல்கிறோம். தன்னை மறந்து பாடவில்லை, தன்னை கீழே சாய்த்து விட்டார், தன்னை அழித்தார். அதாவது நான் என்ற அகங்காரம் எப்பொழுது அழிகிறதோ அந்த பாட்டு பாடும்போது அவரை தன்னை மறந்துட்டார்னு சொல்கிறோம். மறக்கலை, அந்த கணத்தில் அவர் இல்லாமல் போயிட்டார், அந்த பாட்டிலேயே போயிட்டார். அப்படி பாடும்போது அப்படி தன்னை அழித்த அந்த தருணம், அந்த இறைசக்தியே உள்ளே அவருக்கு பாட்டாக பாடுகிறார், சத்தமாக அங்கே இயங்கிறது. அந்த பாட்டை பாடிக்கொண்டு இருக்கும் அந்த கணம் அவர் ப்ரேயரில் இருக்காருங்க. அதுதாங்க ப்ரேயர். ஒருத்தர் பரதக்கலை, ஒருவர் நாட்டியம் ஆடுறாரு, ஒரு டான்ஸ் ஆடும்போது அந்த டான்ஸுக்குள்ளேயே போயிட்டீங்க, தன்னை மறந்துட்டீங்க, நீங்கள் யார் என்றது அழிந்து விட்டது. அதனால தான் அந்த கலைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போ கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த விக்கிரகங்கள், பாட்டு, இது எல்லாமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரில் இது எல்லாமே வந்திருக்கு. இது சயின்டிஃபிக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக சித்தன் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு உண்மை இது. அப்போ எப்போவெல்லாம் ஒரு மனிதன் தன்னை மறந்தோ அல்லது தன்னை அழித்து விட்டானோ இப்போ அந்த சக்தி அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. இதுதான் இயற்கையின் சட்டம். திஸ் இஸ் சயின்ஸ். இப்போது எனக்கு அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போகிறது தான்
இந்த ப்ரேயர்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப சயின்டிஃபிக்கலி டிசைன்டு. இந்த ப்ரேயருக்குள்ளே நீங்கள் எப்படி போகணும், இது எப்படி செய்யணும், வார்த்தைக்கு வார்த்தை இந்த ப்ரேயராகவே நீங்கள் மாறுவதற்குண்டான ஒரு தனி ஆடியோவே நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். நீங்கள் அதை இந்த லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதை தினந்தோறும் அதை கூர்ந்து கவனிங்க. அந்த ப்ரேயரை எப்படி செய்யணுங்கிறத நல்லா கூர்ந்து கவனிங்க. ஸோ அதுதான் ப்ரேயருக்குண்டான சூக்ஷ்மம். என்னுடைய அகங்காரம் எப்பொழுது கீழே விழுகிறதோ இப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய ஞானம் வருகிறது. ஸோ இப்போது அந்த படைத்தவன் அங்கே இருக்கிறான், படைப்பு நான் இருக்கிறேன். இது ஆரம்பத்தில் ப்ரேயர் மாதிரி தெரியும். இப்போ வீட்டுக்குள்ளே சாமி படம் வச்சுருக்கிறீங்க, கோவில்கள் இருக்குது, இது ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்கிறாங்க குருஜி அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு தனக்குள்ளே இந்த இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற உண்மை புரியலை. அதனால் சித்தன் என்ன பண்ணால், சரி முதல்ல இதை பாருடான்னு சொல்லி ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சான். இப்போ கோயிலோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த படத்தை கூர்ந்து அந்த தெய்வத்தை உங்கள் கண்ணால் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கதவு ஒன்று திறக்கிறது. அங்கே இல்லைங்க, இங்கே நடக்குது உள்ள. அது ஒரு திறவுகோல், அது ஒரு சாவி, அவ்வளோதான். இப்போ எனக்குள்ள அந்த திறவுகோல் திறந்த உடனே அந்த சக்தி எனக்குள்ளே இருக்கிறத நான் உணரத் தொடங்குகிறேன். அப்போ இந்த உணர்வு உள்ள வந்து நீங்க மிகப்பெரிய சக்தி. அப்போ நீ உணர ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ யாரை வேணாலும் காப்பாற்ற முடியும். எப்போ ஒரு மனிதன் இந்த உலக பார்த்தணும்னா நான் முதல்ல சக்தியாக இருக்க வேண்டும். நான் சந்தோஷமாக இருந்தால்தான் நான் இன்னொருவரை சந்தோஷப்படுத்த முடியும். நான் செல்வம் உடைய ஒரு மனிதர் பணக்காரராக இருந்தால்தான் நான் இன்னொருத்தருக்கு செல்வத்தை கொடுத்து உதவி செய்ய முடியும். நான் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இன்னொருத்தருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அந்த காலத்தில் மருத்துவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்தியன் மெடிசனில் எல்லா மருத்துவரையும் பார்த்திங்கன்னா தே தெம்செல்ஸ் ஆர் ஹீலர்ஸ். அவர் கை தொட்டாலே குணமாகுங்க, மருந்து மாத்திரையெல்லாம் அப்புறம். ஏன்னா அவருக்குள்ளே அந்த சக்தி வந்து விட்டது. நீங்கள் இப்போ நம்ம ஹிந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தன்வந்திரின்னு சொல்லக்கூடியவர் மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். அவருக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அவர் மருத்துவராக இருக்கிறார். ஒரு தொட்டாலே குணமாகும், ஏன்னா அவருக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. அப்போது எப்போவெல்லாம் ஒரு மனிதன் எதையோ ஒன்று உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் அந்த சொத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டும், அவன் ராஜாவாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த ப்ரேயர் செய்யும்போது நம்ம இன்னொருத்தருக்காக அதை செய்யும்போது தான் எனக்கு அந்த சக்தியே கிடைக்கிறது. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். முதல்ல ப்ரேயர் அப்படிங்கிறது யாருக்கோ நம்ம லெட்டர் போடுறதில்ல, எனக்குள்ளே அதை உணர்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் வாட் இஸ் வி கால் இட் அஸ் ப்ரேயர். ஸோ இதை முதல்ல நான் எம்பவர் ஆகிறேன், நான் மிகப்பெரிய சக்தி ஆகிறேன். எனக்குள்ளே அந்த சக்தி வந்து விட்டது, எனக்குள்ளே அந்த ஆரோக்கியம் வந்து விட்டது, எனக்குள்ளே செல்வம் வந்துருச்சு, இதெல்லாம் எனக்குள்ளே வந்துருச்சு, அது உள்ளே இருக்குது. இது எப்போ வரும்னா, நான் இதை உலகத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த ஆட்டிடியூட், இந்த உணர்வு எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ அப்போவே அந்த சக்தி உங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா அந்த தன்மையை நீங்கள் உணரணும்னா அந்த தன்மைக்கு உள்ள குணம் உங்களுக்கு வரணும் ஃபஸ்ட். கடவுள்னா யாருன்னு நம்ம சொல்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அவர் தான் செல்வத்தை கொடுக்குறாரு, அவர் தான் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, அவர் தான் பணத்தை கொடுக்குறாரு, அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மனுஷன் உள்ளே உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் உணரணும்னா உங்களுடைய குணம் மாறணும். ஐயா எனக்கு இதை குடியா, எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இப்படி கொடு, எனக்கு இந்த பணத்தை கொடு, செல்வத்தை கொடு, பவரை கொடு, இதையெல்லாம் கொடுன்னு கேட்டால் அப்போ நீ மனுஷன் ஆகிட்ட.
இப்போது உனக்குள்ளே இருக்கிற இறைவனை நீ பார்க்க முடியாது. எப்போ நான் கொடுக்கணும், அந்த இறைவனோட குணம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த இறைவனை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் சூக்ஷ்மம். அப்போது அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குதுயா. ஒன்று, எனக்கு ஞானம் வரணும், புத்தி வரணும். என்னுடைய ஞானம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த உண்மை எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு அந்த புரிதல் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஞானத்தினால் நான் இந்த உணர்வு நிலைக்கு என்னால் செல்ல முடியும். இன்னொரு ரொம்ப சுலபமான ஒரு வழி என்னன்னா, சித்தன் கண்டுபிடித்தது, ஒரு மந்திரத்தை உச்சரிக்க சொல்கிறான். ஏன்னு கேட்டால், இந்த ஞானம் வந்தால் என் உணர்வு மாறுகிறது. என் உணர்வு மாறினால் எனக்குள்ளே இருக்கிற அதிர்வு மாறும். இது எல்லாமே பிரபஞ்சத்தில் அதிர்வாகத்தான் இருக்கிறது. இதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஞானம் என் உணர்வு மாறி அது அதிர்வாக மாறும் பொழுது எனக்கு இந்த இறை சக்தியை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த அதிர்வை ஞானம் எனக்கு இல்லை குருஜி, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நீங்கள் கடவுள் அங்கே இருக்காருங்கிறீங்க, இங்கே இருக்காருங்கிறீங்க, இது எப்படின்னு எனக்கு புரியவில்லை. ஏன்னா இது உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை குருஜி. கவலைப்படாதீங்க, அந்த ஞானம் இல்லையா? சரி, இப்போது இதை உணர்வதற்கு என்ன செய்யலாம்? ஒரு மந்திரம் உச்சரிக்கலாம். என்ன மந்திரம்? அதுக்கு பயத்தை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறோம். அதைத்தான் சஞ்சீவினி என்று சொல்கிறோம். ஸோ இது டைரக்ட் என்ட்ரி. ஏன்னா ஒரு மந்திரம்ங்கிறது என்ன? ஒரு மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா அதிலிருந்து ஒரு அதிர்வு உண்டாகிறது. அந்த அதிர்வு போய் உன் உணர்வை மாற்றுகிறது. ரெண்டுமே உண்மை. உணர்வு இருந்தால் அதிர்வு இருக்கும், அதிர்வை உருவாக்கினால் உணர்வு மாறிவிடும். ஸோ இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 என்ன நடக்குது அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற பயம் நீங்குகிறது. பயம் போகுது அப்படின்னாலே நீ ஒரு தனி மனிதனாக இருக்கிறது மாதிரி அங்கே இறை சக்தி உள்ளே வருது. ஏன்னா எந்த ஒரு இறை சக்திக்கும் பயம் இருக்காது, ஏன்னா அதுதானே எல்லாம் சக்தி. ஸோ அந்த பயத்தை நீக்குவதற்காக ஒரு மந்திரம், அதுதான் அந்த சஞ்சீவினி பிரேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஞ்சீவினி அப்படிங்கிறது உன் உயிரை காக்கக்கூடிய. ஏன் அந்த உயிரை காக்கக்கூடியது? ஏன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தி, இந்த பிராணசக்தி தான் நம்ம உயிரை ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு கணமும் என்னுடைய வாழ்க்கை நடக்குதுன்னா இந்த பிராணசக்தி இருக்கணும், இது இல்லைன்னா முடியாது. ஸோ அந்த பிராணசக்தி எப்பெல்லாம் கீழே போகும், எப்போவெல்லாம் உனக்கு பயம் வருகிறதோ, பயம் வந்துச்சுன்னா எல்லாம் கீழே போயிடும். எல்லாமே சக்தி, பிராணசக்தி கீழே போயிடும். பிராணசக்தி கீழே போச்சுன்னா உன் இம்யூன் சிஸ்டம் போயிடும். இம்யூன் சிஸ்டம் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள், அதாவது இன்னைக்கு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் உனக்குள்ளே நுழைந்து விடுவார்கள். அப்போது பயம்தான் இதுக்கு மூல காரணம். இந்த பயம் எப்படி வருது? பல காரணங்கள்னால வருது. அறியாமையினால் வருது, ஞானம் இல்லை, புரிதல் இல்லை, பலவிதமான கர்ம வினைகள், இதனால் இந்த பயம் உண்டாகுது. சரி, அதை எல்லாமே நம்ம நோண்ட தேவையில்லை. நேரடியாக இந்த தியானத்தைக்குள்ளே நம்ம போயிடலாம். அதனால தான் இது ஆரம்பத்தில் ப்ரேயர்னு சொல்கிறோம். ஆனால் இது உண்மையிலே பார்த்திங்கன்னா இதை செய்ய 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 கொஞ்ச நாள் இது தியானமாகவே மாறிவிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் இந்த சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மந்திரம் உச்சரிப்போம் உங்களுடைய பயத்தை போக்குவதற்கு. அந்த பயம் போயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று செய்வோம். இந்த மூச்சு பயிற்சி என்ன? இது உள்மூச்சு ஆழமாக எடுக்கிறோம், மெதுவாக எடுக்கிறோம். ஆழமாக எடுக்கிறதுனா உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு வரைக்கும் போகும். அந்த சுவாசம் இட்ஸ் கால்டு பெலி ப்ரீதிங்னு பேர். ஸோ இந்த சுவாசம் சாதாரணமாக தொண்டைக்குழியோடு நிற்கும், சில பேருக்கு நெஞ்சுக்குழி வரைக்கும் போகும். ஆனால் இது வயிறு வரைக்கும் போக வேண்டும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்ன? மெதுவாக எடுக்க வேண்டும்.
அந்த சுவாசத்தை வேகமாக எடுக்கும் பொழுது எனக்குள்ள அந்த மனம் மாற்றம் நடக்காது, பதட்டம் இருக்கும். சுவாசத்தை எப்போ நான் மெதுவாக எடுக்கிறேனோ இப்போ எனக்குள்ளே இருக்கிற பதட்டம் நீங்கி ஒரு நிலையான ஒரு தன்மைக்கு என்னுடைய மனம் மாறும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2 கண்டிஷன். முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா வயிறு வரைக்கும் இந்த சுவாசம் போக வேண்டும். 2வது மெதுவாக எடுக்க வேண்டும். வேகமாக எடுக்கக்கூடாது. மெதுவாக எடுக்க எந்த அளவுக்கு மெதுவாக எடுக்கலாம் குருஜி? எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாக எடுங்க. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தாண்டி அதை மெதுவாக எடுக்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 3வது கண்டிஷன் என்ன? உள்ளே எடுக்கும் பொழுது, அந்த சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது இந்த சுவாசம் எனக்குள்ளே போகிறது. அந்த சுவாசத்துக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் சக்தி இருக்கிறது. ஸோ நான் உள்மூச்சு எடுக்கும்போது எனக்குள்ளே உயிர் சக்தி வருகிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே, தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்த உடனே முதல்ல உள்மூச்சு தான் எடுக்கும். அந்த உள்மூச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல பிராணசக்தி வருகிறது. இந்த பிராணசக்தி எனக்கு கொடுத்த அந்த இறை சக்திக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லு. இந்த கணம் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த சுவாசத்தை கொடுக்குறேன், எனக்கு உணவை கொடுக்குறேன். உயிர் காப்பாற்றக்கூடிய இந்த உணவு இந்த உயிர் சக்தி தான் உணவு. அது எதில் இருக்குது? மூச்சில் இருக்கிறது. ஸோ இந்த மூச்சை எனக்கு கொடுத்த பற்றியா, நான் தூங்கி எழுந்த உடனே நான் முதல்ல சொல்கிறது இந்த நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்வேன். எழுந்த முதல் கணம் என் சுவாசம் போய்கொண்டு இருக்குது, அதற்கு நான் நன்றியாக இருக்க வேண்டும். இதை உணரணும். இது சும்மா வாயில் சொல்கிற விஷயம் இல்லைங்க, இது உணரப்பட வேண்டிய ஒரு பொருள். ஸோ முதல்ல அந்த உள்மூச்சு எடுக்கும்போது அந்த நன்றிங்கிற உணர்வில் அப்படியே அந்த உள்மூச்சு எடுக்கிறீங்க. அப்போது அந்த நன்றின்னு சொல்லிட்டு அந்த உள்மூச்சு எடுக்கும் அல்லவா கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ பெரிய சக்தி இவனுக்கு கொடுத்துருக்கிறேன், இது இத்தனை கோடி மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்களே, எங்கே ஒரு உயிர் அதை உணர்ந்திருக்கிறதே, இவனுக்கு நான் அத்தனையும் கொடுப்பேன்னு சொல்லி அந்த கடவுளே உங்களுக்குள்ளே உட்கார்றாருங்க. யார் இந்த நன்றி உணர்வோடு இருக்கிறானோ இவனுக்குள்ள அத்தனை சக்தியும் வந்துவிடும். அந்த மாதங்கி உங்களுக்குள்ளே நுழைந்து விடும். எவன் ஒருவன் நன்றி உணர்வோடு இருக்கிறானோ அவனுக்கு அந்த இறை சக்தியே உள்ளே உட்கார். அப்போது அந்த உள்மூச்சு எடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த நன்றி உணர்வு மேலோங்கி நிற்கும் போது அந்த இறைவனே உள்ளே உட்கார்றார். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த சக்தியாக உள்ளே மாறுகிறது. உன்னுடைய அகங்காரம் கீழே போய்விடுகிறது. எப்போ? அப்பா நான் ஒன்றும் செய்யவில்லை, நீதான் எனக்கு இந்த சக்தி உயிரை எனக்கு கொடுத்திருக்கிறேன்னு ஒருத்தன் இப்படி கேட்கும் போதே உன் அகங்காரம் கீழே போய்விடுகிறது. நீ இல்லைப்பாங்க. அப்போது அந்த சக்தியே உள்ளே வருகிறது. அந்த சக்தி எப்போ உள்ளே வந்துருச்சோ இப்போ நீங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறிட்டீங்க. நவ் யூ ஆர் ரெடி டு ஹீல் த வேர்ல்ட். மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. அந்த இறை சக்தியே உள்ளே வந்துவிட்டது. இப்போ நான் வெளிமூச்சு விடுகிறேன். இந்த வெளிமூச்சு விடும் பொழுது அந்த கணமே எனக்கு இந்த கணத்தில் உள்ள கொடுத்தது இல்லையா, எனக்கு இந்த சக்தி கிடைச்சதில்லை, கிடைத்த இந்த சக்தியை எனக்கு இறை சக்தி உள்ள வந்துவிட்டு நான் மிகப்பெரிய சக்தி பிளம்பாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் கொடுக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் இறை சக்தியாக இங்கே உட்கார்ந்து, நான் ஒரு சராசரி மனிதராக இங்கே இல்லை. என் வீடு, என் குடும்பம், என் குழந்தை மட்டும் இல்லை, இந்த உலகமே என்னுடையது அப்படிங்கிற உணர்வு ஒருத்தனுக்கு இருந்தால் மட்டும்தான் இதை நான் எல்லா உயிரையும் கொடுத்து நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எடுத்து இந்த அன்பை நான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்குறேன். அப்போது இந்த கடவுள் பார்க்குறான். முதல்ல உள்மூச்சு எடுக்கும்போது இவ்வளவு நன்றியாக இவன் இருக்கிறானேன்னு சொன்ன உடனே உள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் இப்போ இந்த சக்தியை எல்லாருக்கும் இவன் பகிர்ந்துக்கிறான் அப்படிங்கும்போது அந்த கடவுளே உங்களுக்குள்ளே ஆக்கிரமிக்கிறார். அப்போது நீங்கள் பெரிய சக்தியாக மாறிவிடுகிறீர்கள். அப்போது ஒவ்வொரு கணமும் இந்த நன்றி உணர்வும் இந்த பொறுப்பு உணர்வும்
அதாவது இந்த நன்றி உணர்வு எனக்குள்ளே பொறுப்புங்கிறது மிகப்பெரிய அன்பு இருந்தால்தான் இருக்க முடியும். அப்போ இந்த அன்பும் இதுவும் மாறி மாறி எனக்குள்ளே ஓடும் பொழுது அந்த சுவாசத்தில் நான் செய்ய 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 இந்த உயிர் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. இதுதாங்க உண்மையான பிரேயர். இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுது இது ஏதோ ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் யார்கிட்ட எதுவும் கேட்கவில்லை. எந்த சக்தி உங்களை படைத்ததோ அதுவே உங்களுக்குள்ளே ஆக்கிரமிக்கிறது. இதுதாங்க இந்த சஞ்சீவினி தியானம். அதாவது இந்த இறைவன் எனக்குள்ளே வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பயமும் அகங்காரத்தையும் எடுத்து விட்டால் எனக்குள்ளே நன்றி உணர்வும் அன்பும் பிறக்கிறது. இது ரெண்டும் எனக்கு நடக்கணும். அதற்காகத்தான் இந்த மந்திரம். அந்த பயத்தை நீக்கக்கூடிய அந்த மாபெரும் மந்திரம் அது எங்கே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால், இது எதுக்கு மாதங்கி தாயிடம் இருந்து நம்ம வணங்குகிறோம் என்று சொன்னால், அந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்தி கிட்ட தான் இந்த அத்தனை செல்வமும் உட்கார்ந்து கொண்டு இருக்குது. இந்த ஞானம் அத்தனையும் அது ஒரு எனர்ஜிங்க. அது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் தேர் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மாதங்கி என்று சித்தன் அந்த காலத்தில் சொன்னதுனால் அதை சொல்கிறோம். அதற்கு உருவம் இருக்கிறதே, அந்த உருவம் அருவமாக இருக்கிறது. இந்த உருவத்தை கொடுத்திருக்கிறது. அது அருவமாகவே இருக்கிறது. அதனால தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 எனக்குள்ளே இருக்கிற பயம் போகிறது. அந்த பயத்தை நீக்கக்கூடிய மாபெரும் சக்தி அந்த மந்திரத்துக்கு இருக்கிறது. இது ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இது விஞ்ஞான பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இது ஏதோ சும்மா பேருக்கு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தன் கண்டுபிடித்த மிகப்பெரிய வித்தை. இதை செய்ய 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 உள்ளுக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் இது சஞ்சீவினி, இது பிரேயர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக பிரேயர் இல்லை, இது ஒரு தியானம் தான். ஆனால் ஆரம்பிக்கும்போது அது பிரேயராக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது தியானமாக மாறிவிடும். இந்த பிரேயரை எப்படி செய்கிறது? அந்த நன்றி உணர்வை எனக்கு சொல்லும் பொழுது, அந்த உள்மூச்சு எடுக்கும்போது உங்கள் இரு கைகளையும் இப்படி தொடையில் வச்சுருக்கிறீங்க. நான் உள்மூச்சு எடுக்கும்போது இந்த 2 கைகளையும் கூப்பி அதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மாதங்கி தாய்க்கு மெதுவாக அந்த உள்மூச்சு எடுக்கும்போதே நன்றி சொல்லிட்டீங்க. இப்போது அந்த சக்தி உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ இந்த வந்த சக்தியை நீங்கள் மிகப்பெரிய சக்தி பிளம்பாக இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த உலகத்துக்கே நீங்கள் வெடிவெள்ளியாக அன்பாக இருந்து இந்த சக்தியை பகிர்ந்து கொள்கிறீர்கள். எப்போ ஒருத்தன் இந்த சக்தியை பகிர்ந்து கொள்கிறானோ இப்பொழுதுதான் இவனுக்கே இது மிகப்பெரிய சொத்தாக மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு சொத்தாக மாறும். இது என்னுடைய சட்டம் இல்லை, இதுதான் இயற்கையோட சட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே தானமாக கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய விஞ்ஞானங்க. இது அடிப்படையே யாருக்கும் மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மிகப்பெரிய ஒரு சூட்சமம். என்ன குருஜி சொல்கிறீங்க? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தா எனக்கெல்லாம் கரைஞ்சி போயிடுமே. என்கிட்ட பணத்தை இருந்தால் நான் பணத்தை கொடுத்தா பணம் இல்லாமல் போயிடுமே. நான் ஆரோக்கியத்தை இன்னொருத்தர் கொடுத்தா எனக்கு கிடைக்காதே. நான் எப்படி கொடுக்கறது? இப்படி தான் சராசரி மனநிலை. இது அறியாமைங்க. உண்மையான ஞானம் சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ இதுதான் உங்களுக்கு சக்தியாக மாறும். அந்த காலத்தில் சொல்லுவான், இந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்னு சொல்லுவான்ல. அந்த கூரையை பிச்சுக்கிட்டு எப்போ கொடுக்கும்னா, நீ எப்போ தூக்கி தூக்கி எல்லாத்தையும் கொடுக்குறியோ, அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு எப்போ வருகிறதோ. இதுக்கும் செல்வத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஒருத்தன் கோடி கோடியாக வச்சுருப்பான், ஆனால் அவன் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும், அவர் தூக்கி ஒரு 5 லட்சத்தை கொடுப்பாரு.
இந்த கொடுக்கணுங்கிற உணர்வு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சோ இவருக்குத்தான் அத்தனை செல்வத்தையும் இறைவன் கொடுக்கும். எதை கொடுக்குறியோ அது உனக்கு சக்தியாக மாறும், அதுவே உன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் உங்களை வெளிமூச்சு எடுக்கும்போது இந்த சக்தியை உலகத்துக்கே நீங்கள் கொடுங்க, நீங்கள் அன்பாக அதை பரிமாறுங்கன்னு சொன்னால், அதை செய்யும் பொழுது உணர்வோடு அதை செய்யும்போது, இது உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வோடு நீங்கள் செய்யும் பொழுது நீங்களே ஆரோக்கியமாக மாறிடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற நோய்த்தன்மை போய்விடும். ஏன் நோயை நீ போக்கு இறைவான்னு கேட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. எப்போ நான் இன்னொருத்தரை போக்கணும்னு நினைக்கிறேனோ முதல்ல எனக்கு இருக்காது இல்லையா? எனக்கே நான் நோயை வச்சுக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்தனுக்கு போக்க முடியும்? ஸோ அந்த இறைவன் பார்ப்பார், இவன் உலகத்துக்கே நோயை தீர்க்கணும்னு நினைக்கிறான், எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறான், முதல்ல இவனை நம்ம க்யூர் பண்ணுவோன்னு அந்த இறை சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ உலகத்துக்கே நான் ஏதோ ஒன்று கொடுக்க, உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா உயிரும் எதையோ ஒன்று கொடுக்குது. ஒரு மாமரம் பார்த்திங்கன்னா மாங்காயை கொடுக்குது, ஒரு தென்னை மரம் தேங்காயை கொடுக்குது, ஒரு கொய்யா மரம் கொய்யாப்பழத்தை கொடுக்குது. தாவரங்கள் அத்தனையும் இந்த சிருஷ்டிக்கு ஏதோ ஒன்றை கான்ட்ரிபியூட் பண்ணுது, எதையும் பிடுங்கலை. இதாங்க இயற்கையின் சட்டம், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் எல்லாருமே அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இதுதான் இயற்கையின் சட்டம். என் மனநிலைக்குள்ள எனக்கு பயம் உணர்வு போய் அகங்காரம் போகணும். இது போனதுக்கப்புறம் இந்த கொடுக்குற தன்மைக்கு எப்போ நான் வந்துட்டனோ இறை சக்தி எனக்குள்ளே வந்துவிடும். அந்த டிவைன் எனர்ஜி எனக்குள்ள பிராணசக்தி உச்சக்கட்டத்துக்கு போகணும்னா இது ஒரு ஆட்டிடியூட், இது ஒரு குறிப்பிட்ட மனநிலைங்க. இந்த மனநிலைக்கு நான் எப்போ வருகிறேனோ அந்த இறைவனுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைக்கும், அந்த கடவுள் தன்மை எனக்குள்ளே வந்துடும். இதைத்தான் பகவான் என்று சொல்கிறோம். பகவான் அப்படின்னா யாருன்னா பிளெஸ்டு பீயிங்னு அர்த்தம். இறைவன் வந்து நமக்குள்ளே நுழைந்து என்னைய பிளெஸ் பண்ணியிருக்காரு, என்னைய வந்து அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அந்த கடவுளினுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்கிறது. எப்போ இருக்கும்? அந்த தன்மைக்கு நான் வர வேண்டும். அதனால தான் பகவான் என்று அழைக்கிறேன். இந்த ப்ரேயரை செய்ய போகிறவங்க இதை உணர்ந்து இதை புரிந்து இந்த ஞானத்தோடு இதை செய்கிறவன் பகவானாக மாறுகிறான். இதுதான் மிகப்பெரிய உண்மை. இது ஒரு பெரிய சயின்ஸுங்க. இதை செய்ய 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 மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் மாறிடுவீங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷமம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சஞ்சீவினி ப்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். அதற்காகத்தான் இந்த மந்திரமும் இந்த சுவாசமும், இது ரெண்டுமே ஒட்டுக்க இதை தினந்தோறும் செய்ய 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 மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். எஸ். தேங்க்யூ குருஜி. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரேயர்னால் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குருஜி நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ரேயருடைய தன்மைக்கு நம்ம போகிறதுக்காக, ஸோ முழுசாக சரணாகதி அடைகிறதுக்காக ஒரு ப்ரேயரோட ஆடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அதை கண்டிப்பாக பயிற்சி செய்யணும்னு கேட்குறோம். ஸோ ஒரு தடவை கீழே நீங்கள் இந்த லிங்க்கை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 107 பேருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது. அண்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், இதனால் பலனடைஞ்சவங்களை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எல்லோரும் அப்ளை பண்ணி இதை பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ ஆல்.